Hey future CAs, CA updatesல இருந்து எல்லாருக்கும் வணக்கம். நீங்க CA Intermediate Group 1 repeaters-ஆ and September 2025 எக்ஸாமை டார்கெட் பண்ணியிருக்கீங்களா? இந்த வீடியோ உங்களுக்காக தான். And இந்த வீடியோ ப்ரிப்பேர் பண்ணும்போது I can feel your challenges, disappointment and most importantly எப்படியாவது September 25 attemptல கம்ப்ளீட் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறித்தனம் உங்களுக்குள்ளே இருக்கும். ஸோ இந்த ஒரு வெறித்தனத்தை வேஸ்ட் பண்ணாமல் இதே உங்களோட பிக்கஸ்ட் அட்வான்டேஜாக மாற்றி இப்போவே உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ இன் பிட்வீனில் நான் உங்களுக்காக ஒரு கிவ் அவேவும் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஸ்டே டியூன்ட். And this video isn't just a generic study plan. This is a targeted strategy for repeaters and I'm gonna cover advanced accounting, corporate and other law and taxation. இந்த வீடியோ நான் ப்ரிப்பேர் பண்ணும்போதே I will leverage your past attempt and உங்களோட common pitfallsலாம் identify பண்ணி தான் ஒரு robust plan வந்து build பண்ணியிருக்கேன் to ensure success in this September 2025. So remember, it's not about studying harder, it's about studying smarter. நீங்கள் எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் கூடயே ஒரு ஃப்ரெண்டு வந்து எக்ஸாம் எழுதியிருப்பாங்க. ஸோ அவங்க ஒவ்வொரு எக்ஸாம் முடிச்சு வந்ததுக்கப்புறம் எப்படிடா எழுதுனேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஏதோ சுமாராக தான் எழுதுனேன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது நான் கண்டிப்பாக இந்த டைம் ஃபெயில் தான் ஆக போகிறேன். ஸோ நான் நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட் தான் என்னோட பெஸ்ட்டை வந்து கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ரிசல்ட் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பாஸ் ஆகிடுவாங்க, நீங்கள் ஃபெயில் ஆகிடுவீங்க. அதே மாதிரி ஸ்டடி டைமில் உங்களை விட அவங்க கம்மி ஹவர்ஸ் தான் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் எதனால்? It's not about studying harder, it's about studying smarter. இப்போ உங்களுக்கு இந்த கோட் புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். For repeaters, the first crucial step is thorough self-analysis. It may take a few minutes or a few hours. So do not skip this part. First point, what went wrong last time? நீங்கள் லாஸ்ட் அட்டெம்ப்டில் கான்செப்ஷுவல் கிளாரிட்டியில் வீக்காக இருந்தீங்களா? இல்லை எனக்கு ப்ராக்டிஸ்க்கு வந்து நான் ப்ராக்டிஸில் ரொம்ப இன்சஃபிஷியண்ட்டாக இருந்திருக்கேன், நான் இன்னும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படின்னா எக்ஸாம் டைமில் என்னால் டைம் மேனேஜ் பண்ண முடியல, நான் வந்து ஒரு கொஷினே நான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டேன், அதை எப்படி அவாய்ட் பண்ணுறது? அப்படின்னா வந்து நான் ஏதோ ஒரு பர்டிகுலர் சாப்டரை மட்டும் ஒமிட் பண்ணிவிட்டு எக்ஸாம் போயிருந்தேன், அதனால தான் நான் ஃபெயில் ஆகிருப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களா? இந்த மாதிரி ஒரு தரவு செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணி பாருங்க. அதே மாதிரி கோ த்ரூ யோர் ப்ரீவியஸ் ஆன்சர் ஷீட்ஸ் இஃப் பாசிபிள். உங்களால் முடிஞ்சு அப்படின்னா உங்களோட ஆன்சர் ஷீட்டை வாங்கி பாருங்கள். அதில் நீங்கள் எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்கீங்க, அண்ட் சம் பேப்பராக இருந்தால் ஸ்டெப்ஸ்லாம் நான் கரெக்டாக போட்டிருக்கேனா, அதே மாதிரி லா பேப்பராக இருந்தால் நான் ஏதாவது இன்கரெக்ட் ப்ரொவிஷன்ஸை வந்து அப்ளை பண்ணியிருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் லாஸ்ட்டாக ஐடென்டிஃபை யோர் வீக் அண்ட் ஸ்ட்ராங் ஏரியாஸ் வித்தின் ஈச் சப்ஜெக்ட். இந்த பார்ட் நீங்கள் பண்ணும்போது ஜஸ்ட் பி ஹானஸ்ட் வித் யுவர் செல்ஃப். உங்களை நீங்களே வந்து ஓவர் கான்ஃபிடென்ட் ஆர் லோ கான்ஃபிடென்ட்லாம் வச்சு பார்க்காம ஸோ கரெக்டாக நியூட்ரலாக இருந்து ஒவ்வொரு சப்ஜெக்டில் உங்களுக்கு எதெல்லாம் வீக் அண்ட் ஸ்ட்ராங்னஸ் பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு டயக்னைஸ் பண்ணுங்கள். இதுதான் September 2025 சக்ஸஸ்க்கு ஒரு பேஸ் ஃபவுண்டேஷனாக இருக்க போகுது. ஸோ தரவு செல்ஃப் அனாலிசிஸ்க்கு அப்புறம் we will talk about overall approach for repeaters. So do not start from scratch entirely. எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா ஒவ்வொரு அட்டெம்ப்ட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது, அதாவது ரீஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்க்ராட்ச்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண சொல்லுவாங்க. பட் நம்ம கிட்ட அவ்வளோ டைம் கிடையாது, பட் கொஞ்சம் அதிக டைம் உங்ககிட்ட இருக்குது. லைக் 60 days அப்ராக்சிமேட்லி உங்கள் கையில் இருக்குது. நான் ஏன் வந்து என்டையர்லி ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ண வேணாம் அப்படின்றனா, நீங்கள் ஆல்ரெடி ஒரு சில ஈஸி சாப்டர்ஸில் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருப்பீங்க. அதாவது நூக் அண்ட் கார்னர்லேருந்து கொஷின் கேட்டாலுமே ஒரு சில ஈஸி சாப்டர்ஸ் அப்படின்னா உங்களுக்கு அது பிடிச்ச சாப்டர் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ அதில் நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் உங்களுக்கு எது டிஃபிகல்ட்டாக இருக்குமோ அந்த சாப்டருக்கு நீங்கள் அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணி கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். அதுக்கு தான் நான் சொல்கிறேன், டு நாட் ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்க்ராட்ச் என்டையர்லி. அதாவது நீங்கள் ஆல்ரெடி தெரிஞ்ச சாப்டர் கவர் பண்ணாமல் தெரியாத சாப்டர்லேருந்து ரீஸ்டார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபோக்கஸ் ஆன் கான்செப்ஷுவல் கிளாரிட்டி ஃபர்ஸ்ட். இப்போ உங்ககிட்ட கொஞ்சம் அதிகமாகவே டைம் இருக்கிறது காட்டிலும் உங்களுக்கு எந்தெந்த கான்செப்ட்லாம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், நீங்கள் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் பரவாயில்ல, உங்களுக்கு அது புரிகிற வரைக்கும் அந்த ரெக்கார்டட் லெக்சர்ஸை ரிப்பீட்னு சொல்லிட்டு ஒரு ரிப்பீட் மோடில் போட்டு பார்த்துக்கிட்டே இருங்க. அது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுற வரைக்கும் அண்ட் உங்களுக்கு அந்த கான்செப்டில் கான்ஃபிடென்ட் கிடைக்கிற வரைக்கும். அண்ட் தேர்ட் பாயிண்ட், ப்ராக்டிஸ் இஸ் தி கீ மந்த்ரா ஃபார் CA இன்டர்மீடியட் எக்ஸாம் டு கிராக். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலன்னா டெஃபினட்டாக ஸோ நீங்கள் எவ்வளோ மணி நேரம் படித்தாலுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணல அப்படின்னா, ஒரு ரிட்டன் ப்ராக்டிஸ் எடுக்கலைன்னா நீங்கள் எக்ஸாம் டைமில் உங்களோட இன்டெலெக்சுவல் ஐடியாஸை எழுதும்போது அந்த இடத்துல ஸ்ட்ரக் ஆகும். ஸோ அந்த டைமில் உங்களுக்கு ஒரு டென்ஷன் என்விரான்மெண்ட்டை க்ரியேட் பண்ணி, அதனால தான் இப்போ உங்ககிட்ட கொஞ்சம் அதிகமாக டைம் இருக்கிறதுனால ப்ராக்டிஸ் whenever you have time. அண்ட் ஃபோர்த் பாயிண்ட், டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் கீ. நீங்கள் ரிட்டன் ப்ராக்டிஸ் எடுத்தால் மட்டும்தான் உங்களால் டைம் மேனேஜ் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டுன்றது எக்ஸாம் எழுதும்போது மட்டும் கிடையாது, உங்களோட ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணும்போதும். நீங்கள் டெய்லியுமே ஒரு ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஸ்டடி பிளானில் ஜஸ்ட் ஸ்டிக் டு இட். டு நாட்
get any excuses. எந்த ஒரு எக்ஸ்கியூசஸ் ஏன்னா அந்த ஸ்டடி பிளானில் எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே இல்லாமல் ஜஸ்ட் ஸ்டிக் டு தி ஸ்டடி பிளான் அண்ட் பி ஹானஸ்ட் டு தி ஸ்டடி பிளான். அப்போ தான் உங்களால் அதுவுமே டைம் மேனேஜ்மெண்ட் தான். நீங்கள் ப்ரிப்பரேஷன் டைமில் எவ்வளோ டைம் எஃபிஷியண்ட்டாக மேனேஜ் பண்ணுறீங்களோ அதுவே தான் உங்களுக்கு வந்து எக்ஸாம் டைம்லேயும் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், ரெகுலர் ரிவிஷன்ஸ் ஆர் ஃபார் மோர் எஃபெக்டிவ் தென் லாஸ்ட் மினிட் கிராமிங். ஸோ உங்களுக்கு எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து ரிவிஷன்ஸ் கொடுத்துட்டே இருங்க. ஒரு செட் ஆஃப் கான்செப்ட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதை ஒரு ரிவைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் செட் ஆஃப் கான்செப்ட்குள்ளே என்டர் ஆகுங்க. அப்போ தான் உங்களால் வந்து கான்செப்ட்ஸை பெர்மனெண்ட்டாக உங்களோட மைண்டில் வந்து ரீட்டைன் பண்ணிக்க முடியும். ஆல்ரைட், லெட்ஸ் டைவ் இன்டு அட்வான்ஸ்ட் அக்கௌண்டிங். ரிப்பீட்டர்ஸ்க்கு அட்வான்ஸ்ட் அக்கௌண்டிங் கொஞ்சம் சேலஞ்சஸாக இருக்கலாம் பிகாஸ் டியூ டு இட்ஸ் ப்ராக்டிக்கல் நேச்சர். ஏன்னா அது ஒரு சம் பேப்பர், நீங்கள் நிறைய சம்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் அந்த பேப்பரை வந்து கிளியர் பண்ண முடியும். அதே மாதிரி ஷீர் வால்யூம் ஆஃப் அட்வான்ஸ்ட் அக்கௌண்டிங். அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் ஆர் யோர் பிரெட் அண்ட் பட்டர் இன் அட்வான்ஸ்ட் அக்கௌண்டிங். உங்களால் ஒரு ஏஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல, உங்களுக்கு ஒரு ஏஸில் வந்து ஸ்ட்ரகிளாக இருக்கீங்க அப்படின்னா ஸோ டெடிகேட் சிக்னிஃபிகண்ட் டைம் ஹியர். ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த லாஜிக் பிஹைண்ட் எவ்ரி அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட். ஸோ எப்படி நீங்கள் லாஜிக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் பட் மெமரைஸ் பண்ணாமல் லாஜிக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ் ஃப்ரம் ஐசே ஸ்டடி மேட், எம்டிபிஸ், ஆர்டிபிஸ் அண்ட் பாஸ்ட் எக்ஸாம் கொஷின்ஸ். ஏன்னா இதிலே உங்களுக்கு வந்து நிறைய மாடல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் கவர் ஆகிடும். இதில் நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம் எக்யூப்டு பர்சனாக மாறிடுவீங்க. ஸோ ஃபோக்கஸ் ஆன் ப்ரெசன்டேஷன் ஃபார்மேட் ஆஸ் பர் ஐசே கைட்லைன்ஸ். இதுவுமே அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் டிப் டு ரிமெம்பர். அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃபியூ கோர் சாப்டர்ஸ் இன் அட்வான்ஸ்ட் அக்கௌண்டிங்கில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணாலே நீங்கள் அழகாக அட்வான்ஸ்ட் அக்கௌண்டிங்கை கிளியர் பண்ணிடலாம். ஸோ some of the few core chapters here: consolidated of financial accounts, amalgamation, internal control, cash flow statement, buyback of securities, financial statement of companies. அதுக்கப்புறம் presentation matters. ஒரு practical subject like accounting clear workings, proper formats, neat presentations are crucial for fetching marks. நீங்கள் final answers அக்யூரேட்டாக இல்லாமல் கொஞ்சம் ஸ்லைட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலுமே கரெக்ட் ஸ்டெப்ஸ் அண்ட் ஒர்க்கிங் கேன் ஏர்ன் யூ அ பார்ஷியல் கிரெடிட். ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு குட்டி குட்டி ஒர்க்கிங்ஸுமே உங்களோட ஒர்க்கிங் நோட்டில் இன்க்ளூட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். So here I'm going to share how to excel in advanced accounting apart from the conceptual clarity. The first point is practice with a timer. ஒரு ரிப்பீட்டராக உங்களுக்கே தெரியும் எக்ஸாம் ஹாலில் எவ்வளோ ப்ரெஷர் இருக்குன்னு சொல்லிட்டு. அதாவது ஒரு ஃபுல் லென்த் கொஷினை வித்தின் ஸ்டிப்புலேட்டட் டைமில் சால்வ் பண்ணும்போது எக்ஸாம் ஹாலில் உங்களுக்கு ஏகப்பட்ட ப்ரெஷர்ஸ் வந்து உங்கள் மேலே இருக்கும். ஸோ அது எல்லாமே அடிச்சு நொறுக்கிட்டு வெளியே வரதுக்காக ப்ராக்டிஸ் வித் அ டைமர். ஐடென்டிஃபை காமன் எரர்ஸ். நீங்கள் எதில் எரர்ஸ் வந்து காமனாக மிஸ்டேக் பண்ணிட்டுருக்கீங்க? யூஸ்வலாக என்னோட ப்ரிப்பரேஷன் டைமில் நான் எப்படி எரர்ஸ் பண்ணிட்டு இருந்தேன், என்னோட காமன் மிஸ்டேக் என்னென்னா, இப்போ ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ் இல்லை ஏதாவது கொஷினில் இருந்து நான் ஆன்சர் ஷீட்டில் அந்த வேல்யூ எடுத்து போடும்போது எக்ஸ்ட்ராவாக ஒரு 0 போட்டுருவேன். அப்படின்னா ஒரு 0 கம்மியாக போட்டுருவேன். 6க்கு பதில் 9 போட்டுருவேன், இல்லை 78க்கு பதில் 87. இந்த மாதிரி மாற்றி ஜஸ்ட் அந்த காப்பி பேஸ்ட் பண்ணுறதுல தான் நான் தப்பு பண்ணனே ஒழிய ஸ்டெப்ஸ் வந்து நான் எல்லாமே கரெக்டாக தான் போட்டிருந்தேன். ஸோ அந்த காப்பி பேஸ்ட்டை மட்டும் என்னோட எக்ஸாம் டைமில் பார்த்து போடும்போது 1க்கு 2 டைம் செக் பண்ணிக்கிட்டேன். அப்போ என்னால் வந்து ஈஸியாக என்னால் அட்வான்ஸ்ட் அக்கௌண்டிங் எக்ஸாமை கிளியர் பண்ண முடிஞ்சுது. அண்ட் ஃபர்கட்டிங் ஸ்பெசிஃபிக் அட்ஜஸ்ட்மெண்ட். இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை ஏதாவது ஒரு ஒர்க்கிங் நோட்ஸ் ஓப்பன் பண்ணணும், அதில் ஏதாவது நீங்கள் மறந்துடுறீங்களா அப்படின்னா மிஸ் இன்டர்பிரட்டிங் தி கொஷின்ஸ், நீங்கள் கொஷின்ஸை மாற்றி புரிஞ்சுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி உங்களோட வீக்னஸை அதை நம்ம செல்ஃப் அனாலிசிஸ் வீடியோட ஸ்டார்டிங்கில் பார்த்தோம். ஸோ உங்களோட வீக்னஸ் ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதை கரெக்ட் பண்ண பாருங்கள். அண்ட் தேர்ட், மார்க் டெஸ்ட். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். டேக் அட்லீஸ்ட் 2 to 3 ஃபுல் மார்க் டெஸ்ட் அண்டர் எக்ஸாம் கண்டிஷன்ஸ் அண்ட் அனலைஸ் யோர் பர்ஃபார்மன்ஸ் டீப்லி. இது இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். நீங்கள் ஜஸ்ட் மார்க் டெஸ்ட் மட்டும் எழுதிட்டு எக்ஸாமுக்கு போவீங்க, பட் இட் வில் ரெடியூஸ் டு ஃபியூட்டிலிட்டி இஃப் யூ do not analyze your performance. நீங்கள் ஜஸ்ட் எக்ஸாம் மட்டும் எழுதிட்டு ஓகே நான் எக்ஸாம் எழுதி பார்த்துறேன், அப்போ நான் எக்ஸாம் பண்ண என்னால் கிளியர் பண்ண முடியும், அது முட்டாள்தனம். நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டு அதில் நீங்கள் என்னென்னலாம் தப்பு பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எவாலுவேட் பண்ணுங்கள். அண்ட் எதெல்லாம் நீங்கள் காமன் மிஸ்டேக் பண்ணுறீங்களோ அதெல்லாம் நீங்கள் கரெக்ட் பண்ணிவிட்டு அந்த மிஸ்டேக்கை ஞாபகம் வச்சுட்டு எக்ஸாம் எழுதுங்க. ஸோ திஸ் will definitely will help you refine your time management and identify areas that still need work. And last but not the least, I say study material. Just stick to it. ஓகேவா? நீங்கள் வேறு புக்ஸ்லாம் நான் ரெஃபர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்கு அந்த புக்கு, இந்த சாப்டருக்கு இந்த புக்கு, அந்த சாப்டருக்கு அந்த புக்குன்னு சொல்லிட்டு ஜம்ப் ஆகி உங்களை நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் ஐசே ஸ்டடி மேட்டை மட்டும் பாருங்கள். அதில் இருக்கக்கூடிய ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுங்கள், இல்லஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாமே ஒன்று விடாமல் ஒர்க் அவுட் பண்ணுங்கள்.
அப்போ உங்ககிட்ட இன்னும் டைம் இருக்குது அப்படின்னா ஆர்டிபிஸ், எம்டிபிஸ், பாஸ்ட் கொஷின்ஸ் பேப்பர்ஸ் இதை ஃபஸ்ட்டு எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இதை உங்களோட ப்ரைமரி ரிசோர்ஸஸாக கன்சிடர் பண்ணிவிட்டு இதை ஃபுல்லாக நீங்கள் தரவாக முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் அவுட் சைட் ரிசோர்ஸ்க்கு போங்க. இதுதான் என்னோட சஜஷன்ஸ். ஏன்னா நான் இப்படி தான் அட்வான்ஸ்ட் அக்கௌண்டிங்கை கிளியர் பண்ணேன். ஸோ நவ் next step is corporate and other law. So this is a paper 2 for intermediate group 1, right? இந்த பேப்பர் ஒரு தியரி பேப்பர். பட் ரிப்பீட்டர்ஸ்க்கு இது கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கலாம். ஏன்னா யாரெல்லாம் ப்ரொவிஷன்ஸை ரீட்டைன் பண்ணுறதுக்கும் அதை கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கும் ஸ்ட்ரகிள் ஆகிட்ருக்கீங்களோ இது உங்களுக்கு ஒரு சேலஞ்சிங்கான பேப்பராக இருக்கலாம். கார்ப்பரேட் அண்ட் அதர் லாவோட பேட்டர்னை ஃபஸ்ட் நம்ம பார்த்துடலாம். இதில் ஆக்சுவலி 2 பார்ட் இருக்குது, பார்ட் ஏ அண்ட் பார்ட் பி. பார்ட் ஏ கம்பெனிஸ் ஆக்ட் 2013 இதுவே 70 மார்க்ஸ் கவர் ஆகிடுது. ஸோ திஸ் இஸ் த பல்க் ஆஃப் தி பேப்பர். இங்கே கம்பெனிஸ் ஆக்டில் ஃபியூ கோர் சாப்டர்ஸை படித்தாலே உங்களால் 40 out of 70 கேரண்டியாக ஸ்கோர் பண்ணிடலாம். லேர்ன் செக்ஷன்ஸ், நீங்கள் எல்லா செக்ஷன் நம்பருமே மெமரைஸ் பண்ணுன்றதுக்கான அவசியம் கிடையாது. ரிப்பீட்டடாக அதை ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு செக்ஷன்ஸ் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டால் போதும். அதுவே உங்களுக்கு ஒரு நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி மோர் இம்பார்ட்டன்ட்லி அண்டர்ஸ்டாண்ட் தி எசன்ஸ் ஆஃப் தி செக்ஷன்ஸ், நாட் ஒன்லி த செக்ஷன் நம்பர். அந்த செக்ஷன்ஸ் எதுக்காக, அந்த செக்ஷன்ஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் இருக்கும், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. Corporate and other law question paperல majority of the questions are in the application based. So உங்களோட preparation timeல spend more time in practice answering case study questions and design your own answering format like fact of the case, relevant legal provisions, analysis and conclusions. So now let's start other laws. Other laws covered 30 marks in the corporate and other law question paper. இதில் ஆக்சுவலி 3 சாப்டர்ஸ் தான் இருக்குது. ஜென்ரல் க்ளாசஸ் ஆக்ட், இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டாட்யூட், ஃபெமா. இந்த மூணுமே கொஞ்சம் குட்டி குட்டி சாப்டர் தான் வென் ரிலேட்டிவ் டு அதர் சாப்டர்ஸ். இந்த மூணுமே கம்ப்ளீட்டாக படிச்சுட்டு போயிடுங்க. இந்த 3 சாப்டருமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் இந்த 3 சாப்டரில் தரவாக இருந்தாலே நீங்கள் அழகாக 30 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். இன்கேஸ் ஒரு சேலஞ்சிங்கான கொஷின்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்களா, ஒரு சில ப்ரொவிஷன்ஸ் நீங்கள் மறந்தாலுமே அட்லீஸ்ட் 20 மார்க்காவது நீங்கள் அதர்லால ஸ்கோர் பண்ணிடலாம். உங்களுக்கு டோட்டல் பாசிங் மார்க்கே 40 தான். அதில் நீங்கள் 20 மார்க் அதர்லாலேருந்து ஸ்கோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் அழகாக 20 மார்க் கம்பெனிஸ் ஆக்ட்லேருந்து ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ இப்படி தான் நீங்கள் பிளான் பண்ணி அண்ட் ஸ்மார்ட்டாக உங்களோட கார்ப்பரேட் அண்ட் அதர்லா எக்ஸாமில் நீங்கள் அப்பியர் ஆகணும். And how to excel corporate and other law apart from conceptual clarity. Writing practice. ஏன்னா இது ஒரு தியரி பேப்பர், உங்களால் வேர்ட் பை வேர்ட் உங்கள் மைண்டில் நீங்கள் மெமரி பண்ணிக்க முடியாது. ஸோ நீங்கள் நிறைய ரைட்டிங் ப்ராக்டிஸ் எடுத்தால் மட்டும்தான். தியரி சப்ஜெக்ட் ரெக்வயர் எக்ஸ்டென்சிவ் ரைட்டிங் ப்ராக்டிஸ், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ரைட் டவுன் ஆன்சர்ஸ் எஸ்பெஷலி ஃபார் கேஸ் ஸ்டடீஸ். கேஸ் ஸ்டடீஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் இன் கார்ப்பரேட் அண்ட் அதர் லாஸ். அண்ட் நீங்கள் ஒரு கொஷின்ஸ் எழுதிட்டு ஒரு கேஸ் ஸ்டடி ஆன்சர் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கம்பேர் தெம் வித் சஜஸ்டட் ஆன்சர். சஜஸ்டட் ஆன்சரில் என்னென்ன கீவேர்ட்ஸ்லாம் இன்க்ளூட் ஆயிருக்கு அண்ட் உங்களோட ஆன்சர்ஸில் அந்த கீவேர்ட்ஸ் தான் எதெல்லாம் மிஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரைட் கலரில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபோக்கஸ் ஆன் யூஸிங் லீகல் டெர்மினாலஜி அண்ட் presenting your points clearly and concisely. Legal terminology is more important in the corporate law paper. ஸோ அதை மறந்துடாதீங்க. நீங்கள் லீகல் டெர்மினாலஜி எப்படி ஞாபகம் வச்சுக்க முடியும்? When you take a more written practice. And second point, make your own short notes or charts. நீங்கள் இப்போ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும் போதே just take a keywords from the essay material and form them into a mind map. And last but not the least, group study if effective for you only. Okay, and we touch the end of the video. That last but not the least, taxation paper, which is a paper 3 for your intermediate group 1. So this is a highly scoring a tricky subject divided into 2 parts. Income tax law for 50 marks and goods and service tax for 50 marks, just 50-50. ரிப்பீட்டர்ஸ்க்கு இந்த இன்கம் டேக்ஸ் அண்ட் ஜிஎஸ்டியில் பேலன்சிங்காக மெயின்டைன் பண்ணுறதே ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும். டாக்ஸேஷன் பேப்பர் பொறுத்த வரைக்கும் ஸ்டே அப்டேட் வித் அமெண்ட்மெண்ட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் திங் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி அட்டெம்ப்ட். ஸோ நம்ம ஃபஸ்ட் இன்கம் டேக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இதுவே 50 மார்க்ஸுக்கு ஐசிஏ கொஷின் பேப்பரில் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் கான்செப்ட். Do not skim over basic concepts like residential status, scope of total income and heads of income. These are more foundational. Apart from this, start to focus on heads of income because you are a repeaters. நீங்கள் ஆல்ரெடி ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ், டோட்டல் ஸ்கோப் ஆஃப் டோட்டல் இன்கம் இதெல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி கொஞ்சம் தரவாக இருக்கும். ஸோ நீங்கள் அகைன் இதிலேயே படித்து டைம் வேஸ்ட் பண்ணுறதை விட ஜஸ்ட் மூவ் டு ஹெட்ஸ் ஆஃப் இன்கம் லைக் salaries, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, பிஜிபிபி, கேபிட்டல் கெயின் அண்ட் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். அதுக்கப்புறம் கிளப்பிங் ஆஃப் இன்கம்ஸ்
அது கான்சிக்வெண்ட்டாக இருக்கக்கூடிய அது கீழே இருக்கக்கூடிய எல்லா சாப்டர்ஸும் கவர் பண்ண ட்ரை பண்ணுங்கள் இருக்கக்கூடிய டைமில். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், இதுவுமே 50 மார்க்ஸ்க்கு ஐசிஐ கொஷின் பேப்பரில் இருக்கும். நீங்கள் எல்லா சாப்டர்ஸ்க்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா மட்டும்தான் உங்களால் இந்த பேப்பரை கிளியர் பண்ண முடியும். ஸோ ஹவு டு எக்ஸல் taxation paper apart from conceptual clarity? Practical problem solving, and taxation is a practical subject because you should be stay updated with the amendment. ஸோ நீங்கள் எவ்வளோ ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறீங்களோ நீங்கள் அவ்வளோ ஈஸியாக அண்ட் ஃப்ளூயண்ட்டாக எக்ஸாமில் எழுதுவீங்க. அண்ட் செகண்ட் பாயிண்ட், ஒர்க்கிங் நோட். Always show clear and concise working note for your calculations in the taxation paper is a pro tip to excel. And third point, theory practical mix. Of course, taxation paper is a காம்பினேஷன் ஆஃப் தியரி அண்ட் ப்ராக்டிக்கல். நீங்கள் ஜிஎஸ்டி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் தியரியாக தான் படிப்பீங்க. பட் பாஸ்ட் இயர் கொஷின்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சம்ஸாக தான் இருக்கும் ஜிஎஸ்டி அந்த பார்ட்டில். ஸோ அப்போது do not neglect theory, especially definitions and basic provisions, because it is a combination of both and which is a good mix of. And last but not the least tip is revision is crucial for retention. நீங்கள் income tax sections, deductions, லிமிட்டேஷன்ஸ் அதே மாதிரி ஜிஎஸ்டி ப்ரொவிஷன்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா ரிவிஷன் இஸ் க்ரூஷியல் ஃபார் ரிட்டன்ஷன், எஸ்பெஷலி ஃபார் செக்ஷன்ஸ், லிமிட்ஸ் அண்ட் ரேட்ஸ். ஸோ இதோட சிலபஸ் பார்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு ஒரு சில போனஸ் டிப் வந்து நான் உங்களுக்கு கொடுக்கலான்னு இருக்கேன் இந்த வீடியோவில், விச் இஸ் அ ஜென்ரல் ஸ்ட்ராட்டஜி அண்ட் மைண்ட் செட் ஃபார் ரிப்பீட்டர்ஸ். பியாண்ட் சப்ஜெக்ட் நீங்கள் இந்த டைமில் உங்களோட மைண்ட் செட்டையும் ஓவரால் ஸ்ட்ராட்டஜிக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். பிகாஸ் யூ ஆர் அ ரிப்பீட்டர், யூ ஹவ் ஆல்ரெடி ஃபேஸ்ட் மெனி டவுன்ஃபால்ஸ் and many challenges and many crucial situations. So இந்த டைமில் உங்களோட மைண்ட் செட்டையும் நீங்கள் ரொம்ப ப்ரிப்பேராக வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட், create a realistic timetable. நான் வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் ஒரு கிவ் அவேக்கு பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளோட டெலகிராம் சேனலில் செப்டம்பர் 2025 சக்ஸஸ்க்கான 60 days ஸ்டடி பிளானை நான் உங்களுக்கு ஃப்ரீயாகவே ஷேர் பண்ண போகிறேன். ஸோ டெலகிராம் சேனலுக்கான லிங்க்கை நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணியிருக்கேன். டெலகிராம் சேனலை விசிட் பண்ணுங்கள். 60 days ஸ்டடி பிளானை டவுன்லோட் பண்ணி உங்களோட ஸ்டடி பிளானை அதை இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஸ்டிக் டு தி ஸ்டடி பிளான். அதில் எல்லா சிலபஸுமே வந்து கவர் ஆயிருக்கு. ஃபார் குரூப் 1க்கு ஈச் அண்ட் எவ்ரி சாப்டர் கவர் ஆயிருக்கு. ஒரே ஒரு எக்ஸப்ஷன்ஸ் மட்டும் இருக்குது. கார்ப்பரேட் அண்ட் அதர்லால் இன்கார்பரேஷன் ஆஃப் கம்பெனிஸ் அண்ட் ப்ராஸ்பெக்டஸ் அண்ட் அலாட்மெண்ட் ஆஃப் செக்யூரிட்டிஸ் இன்க்ளூட் பண்ணலை. அதே மாதிரி டாக்ஸேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா அட்வான்ஸ் டேக்ஸ், டிடிஎஸ், டிசிஎஸ் அண்ட் ரிட்டர்ன்ஸ் இந்த 2 சாப்டர், அதாவது கார்ப்பரேட்லால் 2 சாப்டர், இன்கம் டேக்ஸில் மட்டும் 2 சாப்டர் மட்டும் நான் விட்டுட்டு ஒமிட் பண்ணிவிட்டு அந்த ஸ்டடி பிளானை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்டடி பிளானில் உங்களுக்கு ஈச் அண்ட் எவ்ரி சாப்டர் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கும் டைம் வந்து நான் அலோகேட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி லாஸ்ட் 20 days நீங்கள் ரிவிஷன் 1, ரிவிஷன் 2 அப் டு ரிவிஷன் 4 வரைக்கும் உங்களால் பண்ண முடியும். ஸோ ஜஸ்ட் டவுன்லோட் அண்ட் வியூ தி ஸ்டடி பிளான் இஃப் இட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் யூ. ஜஸ்ட் ஸ்டிக் டு இட் and let's crack September 2025 examination together. So இப்போ நம்ம கான்டென்ட்குள்ளே போகலாமா? ஸோ create a realistic timetable. அதான் நான் உங்ககிட்ட ஃப்ரீயாகவே இப்போ ஷேர் பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் அதுவே கூட ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட் டெய்லி ரிவிஷன், ஜஸ்ட் டெடிகேட் அட்லீஸ்ட் 1 to 2 hours டெய்லி ஃபார் ரிவைசிங். நீங்கள் அந்த நாளில் என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. Mock test are non-negotiable in CA exams. So take at least 3 to 4 full syllabus mock tests for each subject under examination condition. ஏன்னா this will help you to manage time effectively in exam time and identify weak links. அனலைஸ் மாக் டெஸ்ட் ரிசல்ட்ஸ். நீங்கள் ஜஸ்ட் ஒரு டெஸ்ட்டை மட்டும் எழுதி பார்க்காம அதை உட்காந்து தரவாக அனலைஸ் பண்ணுங்கள். நீங்கள் எந்தெந்த இடத்துல கேப் விட்டுருக்கீங்க அண்ட் உங்களால் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியுது அண்ட் எதனால உங்களால் டைம் மேனேஜ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் இன்னும் ப்ரெசன்டேஷனை இம்ப்ரூவ் பண்ணலாமா, இந்த மாதிரி உங்களோட காமன் மிஸ்டேக்ஸை ஐடென்டிஃபை பண்ணி கரெக்ட் பண்ண பாருங்கள். அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், ஃபோக்கஸ் ஆன் ஐசிஐ மெட்டீரியல் பிகாஸ் ஐசிஐ ஸ்டடி மேட் இஸ் த பைல் ஆஃப் ஃபார் யூ ஆல். அதுக்கப்புறம் ஆர்டிபிஸ், எம்டிபிஸ் அண்ட் பாஸ்ட் இயர் எக்ஸாம் பேப்பர்ஸ் வித் சஜஸ்டட் ஆன்சர்ஸ். தீஸ் ஆர் யோர் பைபிள். So do not deviate much. இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அவுட் சைட் ரிசல்ட்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம். To get prepared for your positive mindset is stay positive and motivated. Do not compare yourself. Your journey is unique. Focus on your progress, not others. Take care of your health. Your health is more important for you and for your parents and for the people surrounding you. So take a proper sleep of 8 hours every day. Nutritious food and short breaks are essential for sustained focus. Burnout is real, but take a short break in between your preparation study hours. Seek guidance. உங்களுக்கு ஒரு கான்செப்டில் டவுட் இருக்குது அப்படின்னா do not hesitate to reach out to mentors, teachers or study groups. Go and ask help. They will always there to help you. Just remember, God will always send a person to help you.
Visualize success. Imagine yourself clearing Group 1 in September 2025. This positive reinforcement can be very powerful. Daily morning prayer or meditate பண்ணக்கூடிய பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா அந்த டைமில் நான் Group 1 September 2025 கிளியர் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு இமேஜின் பண்ணிகிட்டே இருங்க. Because this will have a positive reinforcement. And remember, September 2025 is your opportunity to shine. இதை மிஸ் பண்ணிடாதீங்க. You have knowledge and already experience. Because the beginners, the first attempter do not have experience, they have only knowledge, but you have both. So now it's about refining your strategy and executing it flawlessly. Dedication, smart work and resilience will get you through. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் செப்டம்பர் 2025 எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்குலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி நிறைய சிஏ எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் டிப்ஸை உங்களுக்கு தெரிய வரும். அண்ட் லெட் மீ நோ இன் தி கமெண்ட் பிலோ வாட் அதர் டாபிக்ஸ் யூ வுட் லைக் மீ டு கவர். அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யர் செப்டம்பர் 2025 எக்ஸாம். யூ ஹவ் காட் திஸ். அண்ட் லாஸ்ட்டாக நன்றி, வணக்கம்.